வணக்கம். நான் ஒரே பாட்டில் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், ஒரே நைட்டில் படித்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துடணும், ஓவர் நைட்டில் ஒபாமாவானோம், இப்படிலாம் நம்ம ஆசைப்படலாம். ஆனால் அது ப்ராக்டிக்கலி நடக்குமானா நடக்காது. கஷ்டப்பட்டு உழைச்சா ஜெயிக்க முடியாது, இஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஜெயிக்க முடியுங்கிற அந்த கஜினி சஞ்சய் ராமசாமி டைலாக் எனக்கும் ரொம்ப பிடிச்ச டைலாக். அது கரெக்டு தான், ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் ஒரு வேலையை இஷ்டப்பட்டு செஞ்சால் கூட அந்த இஷ்டப்பட்டு செய்கிறப்ப கூட சில கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் நீங்களா இஷ்டப்பட்டு வராது, அதுவாக வரும். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கஷ்டங்கள் வருதுங்கிறதுக்காக நம்ம ஓடி ஒளிந்து விட முடியாது, ஒதுங்கி விட முடியாது. நியூட்டன்ஸ் தேர்ட் லா சொல்கிறதே அதுதான். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை, ஆப்போசிட் ரியாக்ஷனுங்கிறது உண்டு. நம்மளை எதிர்த்து வர அந்த கஷ்டங்களை நம்ம பதிலுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அளவில் சாதனை பண்ணுற சாதனையாளர்களாக ஆறாங்க. நம்மளா கஷ்டத்தை தேடி போக வேணாங்க, ஆனால் கஷ்டம் நம்மளை தேடி வரப்போ நம்ம சும்மா விடக்கூடாது, அதை ஃபேஸ் பண்ணணும். நிக்குங்கிற ஒரு பெரிய சாதனையாளர், அவரை பற்றியே கிட்டத்தட்ட மணிக்கணக்காக பேசின்னு போகலாம், அவ்வளோ சாதனைகள் பண்ணியிருக்கார். ஏன்னா 2 கை 2 காலுமே அவர் கிடையாது, வெறும் 4 விரல்கள் மட்டுமே உண்டு. அதை வச்சு அவர் ஃபுட்பாலு ஸ்விம்மிங்னு அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா கை கால் இல்லாத அவர் பண்ண சாதனைகளில் கால்வாசி கூட நம்ம பண்ணலை. இன்னைக்கு லட்சக்கணக்கான துவண்ட மனங்களுக்கு அவர் தன்னம்பிக்கை கொடுத்துருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விவசாயி எனக்கு மழையை கொடுக்காத விளைச்சலை மட்டும் கொடுன்னு கடவுள்கிட்ட கேட்டால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ, அந்த மாதிரி தான் எனக்கு கஷ்டங்களையே கொடுக்காத வெறும் சந்தோஷங்களையும் வெற்றிகளையும் மட்டும் கொடுன்னு கேட்குறதுன்னு நிக்கு சொல்கிறார். 100க்கு 200% சரியான வாசகம் அவர் சொல்கிறது. சாதனையாளர்களிடம் அப்படி என்ன இருக்கிறது? முதலில் சாதிக்க வேண்டும் என்கிற சபதம் இருக்கிறது, வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற வைராகியம் இருக்கிறது, வென்று காட்ட வேண்டும் என்கிற வீம்பு இருக்கிறது, அடைவதற்கு என்ற ஒரு லட்சியம் இருக்கிறது, அந்த லட்சியத்தில் ஒரு தெளிவு இருக்கிறது, வாய்ப்புகள் எங்கே எங்கே என்று தேடுகின்ற அந்த தாகம் இருக்கிறது, வாய்ப்புகள் வரவில்லை என்றால் புதிதாக வாய்ப்புகளை உருவாக்கும் திறமை இருக்கிறது, அடி மேல அடிபட்டாலும் அடுத்த அடியை எடுத்து வைக்கும் துணிச்சல் இருக்கிறது, தடை தாமதம் தோல்வி எது வந்தாலும் அதை சமாளிக்கும் திடமான மனம் இருக்கிறது, பலங்களை தொடர்ந்து கூட்டிக் கொண்டே போகும் பழக்கம் இருக்கிறது, சூழ்நிலைக்கு தகுந்தபடி அனுசரித்து போகும் அடக்கமும் இருக்கிறது, விமர்சனங்களை சரியான விதத்தில் எடுத்துக்கொள்ளும் விவேகம் இருக்கிறது, அறிவு ஆற்றல் ஆதரவு அனைத்தையும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் மூளை இருக்கிறது, குறிக்கோளை நோக்கிய வேலைகளுக்கு மட்டுமே நமது கவனத்தை செலுத்தும் பழக்கம் இருக்கிறது, கடமைகள் காத்து கிடக்க மடமையான பொழுதுபோக்குகளில் புத்தியை செலுத்தாத அந்த பொறுப்பு இருக்கிறது, நேற்றை விட இன்று எவ்வளவு வளர்ந்தோம் என்று அளந்து அறியும் அந்த ஆர்வம் இருக்கிறது, அத்தனைக்கும் அடிப்படையாய் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை இருக்கிறது. இத்தகையவர்கள் தான் சாதனையாளர்கள். அது போன்ற ஒரு சாதனையாளரை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த சாதனையாளர் அமெரிக்காவில் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஏஜென்ட்டாக இருந்தவர். ஒரு பெரிய கோடீஸ்வரர். இவர்கிட்ட பல லட்சம் டாலர் பாலிசி எடுக்கிறேன்னார். நான் சொல்கிறது எப்போனா 1840. அப்போ பல லட்சம் டாலர் ஒருத்தர் பாலிசி எடுக்கிறாருன்னா அது அன்னைக்கு இருந்த விலைவாசிக்கு எவ்வளோ பெருசு பாருங்க. அந்த ஏஜென்ட்டும் ஆஹா எந்த ஏஜென்ட்டுக்கும் கிடைக்காத ஜாக்பாட் நமக்கு கிடைச்சிருக்கு, நம்ம லைஃப் ஸ்டைல் எங்கேயோ போகிறது அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. உடனே நீங்கள் பார்த்திபன் வடிவேல்கிட்ட கேட்குற மாதிரி கால் தான் ஓடும் கை எப்படிடா ஓடும் அப்படின்லாம் கேட்கப்படாது. அப்படிலாம் கொஸ்டின் கேட்காம வெறும் இந்த வீடியோவை பாருங்கள். அவருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை, அப்படி ஒரு சந்தோஷம். அவர் என்ன பண்ணார், இந்த பாலிசிக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அழகாக டைப் பண்ணி பிளான் பண்ணி எல்லாம் எடுத்துன்னு போனார் இந்த கோடீஸ்வரர் வீட்டுக்கு. அப்போல்லாம் எப்படின்னா இந்த மாதிரி இங்கு பென்னு பால் பாயிண்ட் பென்லாம் கிடையாது, அதெல்லாம் கண்டுபிடிக்காத காலம். இன்னைக்கு டிராயிங் வரைகிறப்போ எப்படி இந்த டிராயிங் வரைகிற பென்சிலை கலர் பாக்ஸில் தோச்சு வரைவாங்க, அந்த மாதிரி அன்றைக்கி எழுதுறதையும் தோச்சு தான் எழுதுவாங்க. அந்த கோடீஸ்வரர் என்ன பண்ணார், அந்த காலத்தில் ஒரு கட்டை பேனான்னு ஒன்று இருக்கும், அந்த கட்டை பேனாவை எடுத்து இங்கு டப்பாவில் தோச்சி எடுத்தார். ரொம்ப ஓவராக அவர் டிப் பண்ணதில் என்னாச்சு, அது அவரோட முட்டாள்தனம். அப்படி டிப் பண்ணதில் இங்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகி அவர் எந்த பேப்பரில் சைன் பண்ணணுமோ அந்த பேப்பரில் எக்கச்சக்கமாக இங்கு சிந்திடுத்து. உடனே அவர் என்ன சொன்னார், சாரிப்பா நான் பாலிசி எடுக்கிற பாலிசியை ட்ராப் பண்ணிட்டேன். எப்படி, நான் பாலிசி எடுக்கணும்னு இருந்தேன், என் பாலிசியை ட்ராப் பண்ணிட்டேன். ஏஜென்ட்டுக்கு ஷாக் ஆகிடுது. ஏங்க ஒரு 30 மினிட்ஸ் போகிறது இதே மாதிரி இன்னொரு பேப்பர் ரெடி பண்ணுறதுக்கு. அந்த கோடீஸ்வரர் அது இல்லைப்பா, எனக்கு சென்டிமெண்டலாக இது அவசகுணம்னு படுறது. உடனே நீங்கள் நினைக்கலாம்
கிட்டத்தட்ட ஒரு 175 வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்காலையும் இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் சென்டிமெண்ட் பார்த்துருந்தாங்க. இப்போவும் அவங்க அப்படி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம எவ்வளவோ பெட்டர். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் கொஞ்சம் ராசி இல்லாத நம்பர். நம்ம 13 பெருசாக பார்க்க மாட்டோம். ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல்னு போகிறீங்கன்னா அங்கே 8ஆம் நம்பர்னு ஒரு ரூம் ஹோட்டலில் இல்லாமல் இருக்குமா? இருக்காது. உங்களுக்கு வேணால் அது லக்கு இல்லாத நம்பராக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் இந்த காலத்தில் போய் இதெல்லாம் பார்ப்பாங்களா? அந்த 8ஆம் நம்பர் என்னை என்ன பண்ணிடும்னு நினைக்கிறவங்க நம்ம நாட்டில் ஜாஸ்தி. கரெக்டாக? ஆனால் ஃபாரினர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் 13னா அன்லக்கி நம்பர். நான் சொல்கிறது யூரோப்பியன்ஸுக்கு. கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அந்த மாதிரி 13நாலே பயப்படுவாங்க. அதனால தான் இன்றைக்கும் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறையா ஹோட்டலில் 13ஆம் நம்பரே இருக்காது, பெரிய பெரிய ஹோட்டல்லலாம். அதே மாதிரி ஃபாரின் ஃப்ளைட்ஸ்லேயும் நிறையா ஃபாரின் ஃப்ளைட்ஸில் நம்பர் 13ங்கிற சீட்டே இருக்காது. 12க்கு அடுத்து டேரெக்டாக 14 தான் இருக்கும். அந்த கோடீஸ்வரர் பெரிய சென்டிமெண்ட் பேர் வழி என்ன பண்ணார், இங்கு வந்து பேப்பரில் தெளிச்சிருது, அதனால நான் வந்து உங்ககிட்ட பாலிசி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டார். முதல்ல துவண்டு தான் போனார் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட். அப்புறம் யோசித்தார், நம்ம ஏன் பேனாக்குள்ளேயே இங்கு இருந்து எழுதுகிற மாதிரி ஒரு இதை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு யோசித்தார். அப்படி அவர் யோசித்ததுனால தான் ஃபவுண்டன் பென்னுங்கிறத கண்டுபிடிச்சார். அந்த சாதனையாளர் தான் எல்விஸ் வாட்டர்மேன். ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருந்த அவர் ஒரு விஞ்ஞானியாக ஆனதுடைய காரணம் இதுதான். இந்த மாதிரி நம்ம உபயோகிக்கிற ஒவ்வொரு சிறிய பொருளுக்கும் பின்னால் ஒரு சீரிய வரலாறுங்கிறது இருக்குது. அதனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரி என்னதான் பெரிய தோல்விகள் வந்தாலும் அவங்க அதில் துவண்டு போயிட மாட்டாங்க. நமக்கு இருக்கிற வாய்ப்பு போயிடுத்து, புதுசாக எப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுன்னு அந்த வாட்டர்மேன் யோசிச்சார் பார்த்தீங்களா? அதனால தான் இன்றைக்கும் உலகத்திலேயே வாட்டர்மேன் பென் தான் ரொம்ப காஸ்ட்லியான பென். அன்னைக்கு அவர் அப்படி யோசிச்ச அந்த விஷயம் அவர் ஒரு பெரிய விஞ்ஞானியாகவும் ஆக்கித்து, கோடீஸ்வரராகவும் ஆக்கித்து. உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக பண்ணோங்கிறப்ப சோதனை வரும். அந்த சோதனையில் நீங்கள் வேதனை அடைஞ்சு துவண்டாதீங்க, அதை மீறி சாதனை பண்ணுங்க. இந்த மாதிரி புது ஆங்கிளில் நீங்கள் எப்படி யோசிக்க முடியும், ஜெயிக்க முடியுங்கிறத பாருங்க. விடாது முயலுங்கள், வெல்லுங்கள் நண்பர்களே.